வசந்த மாளிகை. உங்க தம்பி லட்சக்கணக்கா பணம் செலவழிச்சு ஒரு மாளிகை கட்டிட்டு இருக்காராமே, யாருக்காக? இப்படி எதையுமே தெரிஞ்சுக்காம இங்கேயே இருங்க. எங்கேயோ வந்த லதா எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு போகட்டும். என்னங்க, நம்ம கௌரிய ஆனந்துக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்கல்ல? அம்மாவுக்கு மட்டும் ஆசை இருந்தா போதுமா? நீதான் அவனை அன்னைக்கு அவமானப்படுத்தி அனுப்பிட்டியே, இப்ப அவனுக்கு சம்மதிப்பானா? இதோ பாருங்க, உங்க அம்மா மனசு வச்சா நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். ஏன் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, நம்ம நன்மைக்காக தான் சொல்றேன். பிரிஞ்சு போன சொத்து மறுபடியும் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இந்த கல்யாணம் தான் சரியான வழி. ஏ விமலா, நீ பெரிய ராஜதந்திரி. எங்கேயோ இருக்க வேண்டியவ உங்க மனைவி ஆனதுனால இங்க இருக்கேன். போதுமே உங்க கேலி. போய் அம்மாவை போய் பார்த்து ஆக வேண்டியதை கவனிங்க. ஓகே ஆனந்த், நீ சொல்றது வாஸ்தவம் தான். விமலா உன்னை தவறா பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் அவ உன் அண்ணி, அதுக்காக நீ விட்டு கொடுக்க கூடாதா? எதுக்காகமா விட்டு கொடுக்கணும்? அவங்க என் மேல வச்சிருக்கிற அளவில்லாத பாசத்துக்காகவா, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காகவா? யாருக்காகவும் எதையும் நான் விட்டு கொடுக்க போறது. ஆனந்த், அன்னைக்கு நீ இருந்த நிலைமையில பெண் வீட்டார் அப்படி பேசுற சகஜம்தான். இன்னைக்கு நீ ஆளே மாறிட்ட. அதனாலதான் நல்லது கெட்டது தெரிஞ்சு பேசுறேன். அம்மா, அப்படின்னா உன் முடிவு? அம்மா, என் வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமையை தயவு செய்து என்கிட்ட விட்டுருங்க. ஆடம்பரம் இல்லாத அழகு, அந்தஸ்த பார்க்காத அன்பு, ஏராளமான செல்வங்கள் இருந்தும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு தூய்மையான இதயம், அதுதான் எனக்கு தேவை. அப்படின்னா அந்த மாதிரி பெண் யாரையாவது நீ காதலிக்கிறியா? நான் காதலிக்கிற பெண் எனக்கு தேவையில்லை, என்ன காதலிக்கிற பெண் தான் எனக்கு தேவை. ஹலோ, நானும் பேசுறேன். யார் இன்ஜினியரா? எல்லாம் ரெடியா இருக்கா? வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ. வாலக்கா, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் கூட ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். அம்மா உன்னை அனுப்பிச்சு வச்சாங்களா? ஏன் இப்படி பாக்குறேன்? எனக்கு தெரியலதா, அவங்களால முடியாம போன ஒரு காரியத்தை உன் தலைமையில சுமத்தி உன்னை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதை நிறைவேற்றி வைக்கலாங்கிற எண்ணத்துலதான் நீ இங்க வந்திருக்கிற, அப்படித்தானே? ஆமா லதா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த இதயம் இருக்கே, அதை ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமா இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடும். அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது. அப்படின்னா உங்க இதயம் அதே ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சுட்டேன். அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோவிலை நீ பார்க்க வரிய? பார்க்கிறேன். வா. பாரு, பாரு. என் காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார். என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லைக்கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது? எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. என்ன பார்க்கிறாய்? இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவதி எங்கே என்று பார்க்கிறேன். அவளை பார்க்க வேண்டுமா? வா என்னோடு.
உள்ளே சென்று பார். அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள். நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவந்தான் காட்சியளிக்கும். அம்மா, ஏன் கண்ணே என்னால் நம்ப முடியல. இது ஊரார் கண்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம உடனே ஒரு முடிவு செய்தாங்க. சரி, என்ன செய்யணுமா அதை நீயே செய். பூஜை அறையில அம்மன் கழுத்திருந்த வைரமாலை எப்படி திடீர்னு காணாம போகும்? எத்தனையோ தலைமுறையா எங்க வம்சத்துக்கு கவசம் போல இருந்த அந்த தெய்வத்தோட வைரமாலை அது இப்ப காணாம போயிருக்குன்னா இந்த ஜமீனுக்கே ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதை நான் தடுத்தே தீருவேன். யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை திட்டம் போட்டு திருடுறாங்க. எடுத்தவங்க யாரா இருந்தாலும் உடனே வந்து உண்மையை ஒப்புக்கொண்டா அவங்களுக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். இல்ல ஒருத்தர் செய்த குற்றத்துக்காக எல்லாரும் தண்டனை அனுபவிக்கும். மரியாதையா உண்மையை சொல்லிடு. பெரியதுரை, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எத்தனையோ வருஷமா நம்ம கிட்ட விசுவாசத்தோட வேலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்கள சந்தேகப்படுறது, யாரையும் சந்தேகப்படக்கூடாதுன்னா அந்த வைரமாலை எங்க? இந்த காரியத்தை இவ்வளவு தைரியமா செய்யணும்னா யாரோ புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். புதுசா? அப்படி யாரு இங்க வேலைக்கு இருக்காங்க? அம்மா, நேத்து காலையில பூஜை பண்ணது யாரு? லதா. ஐ see. செக்ரட்டரிமா, என்னப்பா? பெரியதுரை உங்களை கூட்டி வர சொன்னார். எதுக்கு? என்னமோ விசாரிக்கணுமா, அவசரமா கூட்டி வர சொன்னார். சின்னதுரை எங்க இருக்காரு? அநேகமா அவரு அங்கதான் இருக்கணும். லதாவா? நோ நோ, அவன் நிச்சயமா இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். அரண்மனையில எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எதுக்காக லதா பேர்ல மட்டும் சந்தேகப்படுறீங்க? அவன் நமக்கு செய்திருக்க நன்மை எல்லாம் மறந்துட்டீங்களா? அவ ஒண்ணும் லாபம் இல்லாம இங்க வேலை செய்யல. அது சரி, லதாவை நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? விசாரிக்க வேண்டிய பொறுப்பை விஜயகுமார் ஏத்துக்கிட்டான். யாரு? அண்ணனா? ஆமா. அப்படின்னா நிச்சயமா நல்ல தீர்ப்பு கிடைக்காது. நானே நேர்ல போ. சின்னதுரை, வாங்கம்மா, என்ன வேணும்? லதா பெட்டையில இந்த வைரமாலை இருந்தது. இதை பார்த்ததும் அரண்மனை நகைன்னு தெரிஞ்சது. ஒருவேளை லதா இதை எங்களுக்கு காட்டலான்னு கொண்டு வந்திருக்கலாம். மறந்து வச்சுட்டு வந்துட்டா போடுறது. குடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. இந்தாங்க, நான் வரேங்க. ஆனந்த், இப்ப என்ன சொல்றேன்? நிரபராதி மேல வீண்படி சுமத்துறதா சொன்னியே, இப்ப புரிஞ்சுகிட்டியா? தெருவுல தெரியிற பிச்சைக்காரிய கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சாலும் அவ குணம் அவளை விட்டு போகாது. இல்ல, நான் நிரபராதி. இங்க இருக்கிற சில பேர் உங்க பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து மனசாட்சியை மறந்து பொய் சாட்சி சொல்றாங்க. எத்தனை சாட்சிகள் வந்து சொன்னாலும் சரி, நான் திருடல. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் ஏன் ரத்தத்துல ஓடல. உங்க சாட்டைக்கு பயந்து செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள நான் ஒண்ணும் கோழை இல்லை. வாங்க, எந்த தெய்வத்தோட வைரமாலை காணாம குற்றம் சுமத்துறீங்களோ அந்த சன்னிதானத்துக்கே போகும். அது சக்தி உள்ள தெய்வமா இருந்தா, சக்தியை நிலைச்சிருந்தா அந்த தெய்வமே நேர்ல வந்து உண்மை சொல்லும். தெய்வமே சாட்சி சொல்ல நேர்ல வரதா இருந்தா அதிகாரம் ஆணவம் உங்க கண்ணை மறைச்சிருக்காது. நீங்க உத்தமரா இல்லைனாலும் சாதாரண மனுஷனா இருந்திருப்பீங்க. இங்க நீதியும் நேர்மையும் நிலைச்சிருக்கும். உங்க அக்கிரமம் அநியாயம் மண்ணோடு மண்ணா மறைஞ்சிருக்கும். என்ன சொன்ன? அண்ணா, ஒரு பொண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு
குற்றவாளிக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல? குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னால் அவளை தண்டிக்க உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் இது விசாரணை. இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க வேறுபாடே கிடையாது. அவளை குற்றவாளி நிரூபிக்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவன் நிரபராதின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? லதா, ஏன் இப்படி செஞ்ச? சின்னதுரை, அப்படி உனக்கு என்ன அவசியம் வந்தது? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம். என்ன சொன்னீங்க? அவங்க சொன்னதே நீங்க இப்படி திருப்பி கேக்குறீங்கல்ல? நான் அதை நம்பல. ஆனா நகை உன் வீட்டுல இருந்ததா உங்க அம்மா தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. கிடைக்கும் சின்னதுரை, கிடைக்கும். நீங்க நினைச்சா எங்க வீட்டுல மட்டும் இல்ல, என் கழுத்துல இருந்து கூட கிடைக்கும். ஏன்னா நீங்க பணக்காரங்க, உங்களால எதையுமே சாதிக்க முடியும். ஆத்திரப்படாம நான் சொல்றத கேள். வேண்டாம் சின்னதுரை, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். வேண்டாம் சின்னதுரை, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். வேண்டாம். லதா, லதாவா? ஆமா, உங்களை நேர்ல பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, நான் திருடியா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முடியாது, உங்களால சொல்லவே முடியாது. அந்த வைரமாலை எப்படி காணாம போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எதுக்காக களவு போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். உங்க பிள்ளைக்காக இன்னொரு தாய் பத்த பிள்ளை மேல, அதுவும் ஒரு பெண் மேல இப்படி திட்டம் போட்டு பழிய சுமத்திட்டீங்களே. உங்க சுயநலத்துக்காக கட்டிய இந்த பொய்க்கோட்டை எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சு நிற்கும்? என்னைக்காவது ஒரு நாள் அது இடிஞ்சு உங்க சதியெல்லாம் வெளியாகும் போது உங்க நிலைமை என்ன ஆகும்? ஆற நம்ப வைக்கிறதுக்கு இந்த நாடகம். இதை விட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே விலகி போயிருப்பேன். அந்த நேர்மையான குணம் உங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு இருக்கு. நான் இந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரியா தான் வந்தேன். உங்க கண்ணீரை பார்த்து சின்னதுரையை நல்லவராக்க முயற்சி செஞ்சேன். அதுக்காக அவரோட வாழ்க்கையில ஒரு பங்கோ இதயத்துல ஒரு இடமோ நான் கேட்கல. அவரா கொடுத்தாரு, அதை என்னால மறுக்க முடியல. அதுதான் நான் செஞ்ச குற்றம்னா, அதுக்கு இதுதான் தண்டனை என்ன நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரோட வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லதா, நீ செய்யற நன்மைக்கு எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே, அந்த கடனை இப்ப தீர்த்துக்கிட்டீங்க. தீர்ந்து போச்சு. நீங்க பெரிய மகாராஜான்றதை நிரூபிச்சிட்டீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த கௌரவத்தை இந்த ஜென்மத்துல நாங்க மறக்க மாட்டோம். பாத்தியாடி, என் மகனுக்கு பெரிய வாழ்வு வந்துச்சு, அவன் இந்த ஜமீனுக்கே இளையராணியாக போறா, அவ பெரிய அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லி சந்தோஷப்பட்டியே. இப்ப பாத்தியா, செருப்பால் அடிச்ச மாதிரி அவளை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. ஐயா பெரியவங்க, நீங்களே இப்படி பேசலாமா? சின்னதுரை, இப்பவே எங்க அப்பா பாதி செத்துட்டாரு. உங்க அனுதாபத்தை காட்டி அவரை ஒரேடியா கொல்லிடாதீங்க. இப்ப நீ என்ன செய்ய போற? செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? நீ குற்றம் செய்ததா நான் சொல்லலையே. நான் சொல்லேன். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடக்கிறதும், தகுதிக்கு மீறின பொறுப்புகளை தலையில சுமக்கிறதும், வேறுபாடு இல்லாம எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறதும், எட்டாத பொருளுக்கு ஆசைப்படுறதும், இது எல்லாமே நான் செஞ்ச குற்றம் தானே. அதுக்கு தண்டனையே உங்க கண் முன்னாலேயே அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. தயவு செய்து நான் சொல்றத கேள். நான் சொல்றத நீங்க கேட்கலன்னா, நீங்க சொல்றத கேட்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் என் பணத்தோட தான் நீங்க பேசணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இப்ப நீ இருக்கிற நிலைமையில நான் எதை சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியும். உன் கோபம் தணிஞ்சோன்னு வர்றேன். அப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உடனே புறப்படுங்க.